இறைவனுக்கு ரொம்ப நன்றி. இதுதான் நான் ஃபர்ஸ்ட் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதனால தான் இன்னைக்கு நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். ஸோ கடவுள் பல உருவத்தில் என்னை நிறைய இடத்துல எனக்கு காப்பாற்றிருக்காரு, நிறைய இடத்துல எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு, நிறைய கைட் பண்ணியிருக்காரு. இந்த யூனிவர்ஸை ரொம்ப நம்புறேன் நான். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு அமைஞ்ச ஃப்ரெண்ட்ஸ், அவங்களால தான் நான் இங்கே முன்னாடி நின்று பேசிகிட்டு இருக்கேன். அண்ட் அந்த ஒரு வகையில் தான் விக்னேஷ் கார்த்திகை நான் பார்க்குறேன். ஆல் ஆஃப் அ சடன் எங்கேயோ இருந்து இது நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு மேலே ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இதை சொன்னார். என்ன கான்ஃபிடென்ஸ்னா, நானே ரொம்ப வியந்து பார்த்தேன் அவரை. ஒரு டைரக்டருக்கு லைக் கான்ஃபிடென்ஸுங்கிறது எப்படின்னா, சில பேர் செல்ஃப் ப்ரைஸ்டாகவே எப்பவுமே யோசிப்பாங்க, நான் பண்ணுறது தான் கரெக்டு, நான் தான் ரைட்டு அப்படிங்கிற மாதிரி எனக்கும் ஒன்று இருக்கும். பட் அதை நான் எப்படி பார்க்கறேன்னா, ஒரு டேலண்ட்டாக அதை நர்ச்சர் பண்ணி அதை எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அதை எடுத்துகிட்டு சொல்ல முடியுங்கிறது தான் ஒரு பெரிய ஒரு டேலண்ட்டு. ஸோ விக்னேஷ் கார்த்திகை நான் அப்படி தான் பார்க்குறேன். ஏன்னா அவர் ஒவ்வொரு சீனுமே எங்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ப்ரோ, நான் நிறைய டவுட்டு கேட்பேன். எனக்கு எப்பவுமே கேட்டுக்கிட்டே இருப்பேன் டவுட்ஸ். இது ஏன் இப்படி, இது நான் ரொம்ப அது ஏன் தெரில, என்னோட பிஹேவியரா, என்னோட கேரக்டரா, ஒவ்வொரு படங்கள் பார்க்கும்போது கூட ஏன் இது இப்படி நடந்துச்சு, ஏன் இது இப்படி பண்ணாங்க அப்படிங்கிற கேள்வி நிறைய வந்துட்டே இருக்கும். பட் விக்னேஷ் அவர் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக ஒவ்வொரு விஷயம் சொல்லி இது ஒர்க் அவுட் ஆகும். அதே மாதிரி தான் என்னோட இன்ட்ரடக்ஷன் சீனுமே அது அவரோட ஐடியா தான். அது நான் ஒரு செகண்ட் தான் யோசித்தேன். பட் நான் ஒன்று தான், டேரக்டர் நம்பினா பண்ணுங்கிறத என்னோட நம்பிக்கை. இன்னைக்கு நான் தேட்டர் போகும்போதெல்லாம் அந்த இடத்துல அவ்வளோ ஒரு விஷயம் பார்க்கும்போது எனக்கு விக்னேஷ் கார்த்திக் தான் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் விக்னேஷ் கார்த்திக். நீங்கள் யூஆர் ட்ரூலி பிரில்லியன்ட். உண்மையிலேயே இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அண்ட் எனக்கு இருக்கிற சின்ன ஒரு ஃபேன்ஸ், கொஞ்சம் பேர் இருக்காங்க. உண்மையிலேயே நான் அவங்களுக்கு ரொம்ப பெரிய கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா இந்த சக்ஸஸ் நான் பெருசாக நான் எவ்வளோ பார்க்குறேன்னு தாண்டி அவங்களுக்கு தான் நான் பெருசாக பார்க்குறேன். ஏன்னா நான் என்னைக்கு டவுனாக இருந்தாலும், என்னைக்கும் சில பேர் கேட்பாங்க, காணாமல் போயிட்டீங்க, அங்கே போயிட்டீங்க இங்கே போயிட்டீங்கன்னு. ஆனால் என்னைக்கும் என்னை நான் வருவேன், ஏதாவது நான் ஒன்று பண்ணுவேன் அப்படின்னு நம்பி இன்னைக்கு வரைக்கும் எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் என்னை சப்போர்ட் பண்ணி இவ்வளோ தூரம் என்னை கொண்டு வர வச்சுருக்காங்க. அவங்களுக்கு நான் பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இந்த ஒரு டீம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவ்வளோ ஒரு பாசிட்டிவான எனர்ஜி. எல்லாரும் நான் இங்கே லைக் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரெஸ் மீட் அப்போ தான் நான் எல்லாத்தையும் பார்க்குறேன். ஸோ எல்லாத்துக்கிட்டையும் நான் ஒன்று தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரே ஒரு விஷயம் தான், இங்கே எல்லாரும் ஒரு விஷயத்துக்கு ஓடுறோம். அது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியான ஒரு சக்ஸஸ் தான். அந்த எனர்ஜினால மட்டும்தான் இத்தனை பேரும் இன்னைக்கு நாங்கள் ஹாப்பியாக இந்த ஸ்டேஜில் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ தேங்க்யூ ஆல். உங்களோட எனர்ஜி தான் இன்னைக்கு நம்ம எல்லாத்தையும் இங்கே கொண்டு நிற்க வச்சிருக்கு. அதுக்கு ஒரு பெரிய நன்றி. அண்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியா, அன்றைக்கி நான் சொன்னேன் உங்கள்கிட்ட, உலகத்தில் இருக்கிற பெரிய பவர்ஃபுல் வெப்பன் நீங்கள் தான். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ, எது உண்மையாக பொய்யா இருந்தாலும் கூட நீங்கள் சொல்கிறதான் அது மக்கள்கிட்ட போய் சேருது. அப்படிங்கிறது நீங்கள் கொடுத்த அந்த நல்ல வேர்ட் ஆஃப் மவுத்து தான் இன்றைக்கி எங்கள் படத்தை இவ்வளோ பெரிய சக்ஸஸாக கொண்டு நிறுத்தியிருக்கு. அதுக்கு மிகப்பெரிய நன்றி. அண்ட் தேங்க்யூ, லவ் யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச்.